மிஸ் நான் உங்கள் மினி இன்றைக்கி வீக்குக்கூட எபிசோட் 8 பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. இன்னும் ஒரு பார்ட் தான் இருக்குடா, நெக்ஸ்ட் பார்ட் தான் ஃபைனல் பார்ட். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ள வாங்க. இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு ஸ்டோரிக்குள்ள வாங்க. எபிசோடில் என்ன பார்த்தோம்னா டேக்கு மினி கால் பண்ணியிருப்பான். அதை ஒயின் பார்த்துட்டு இங்கே பாரு உன் பையன் லவ் பண்ணுறான் போல, பாரு அவன் ஆள் கால் பண்ணுறான்னு சொன்னோன்னே வேகமாக வி அந்த ஃபோனை வாங்கி காதில் வச்சுருப்பான். மினி அட்டன் பண்ணியிருப்பாங்க. அதை 2 பேருமே கால் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஏய் டே எங்கே போனேன், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், நான் உன்னை பார்க்கணும் போல் இருக்குன்னு சொன்னேன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மினி கேட்குறா. அப்படியே டே அமைதியாக இருக்கான். ஃபோன் வேறு ஸ்பீக்கரில் இருக்குது. டேக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. வி அப்படியே முறைச்சிட்டே பார்த்துட்டு இருக்கான். சொல்லு வரியா இல்லையா, சொல்லு எங்கே வர, நீ வந்துட்டியா இல்லையா சொல்லுடா, நான் எங்கள் அப்பாட்ட வேற போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ நீ எங்கே நின்றுட்டுருக்க? அப்படியே சைலண்ட் ஆகிட்டா. ஏன்னா அந்த வாய்ஸ் அவளுக்கு நல்லா தெரியுது அது டேவோட வாய்ஸ் இல்லைன்னு. நீ எங்கேம்மா நின்றுட்டுருக்க? அது அது நான் டேவோட அப்பா பேசுகிறேன். நீ எங்கே நின்றுட்டுருக்க? ஸ்ட்ரீட்டோட முக்குள்ள. நீ வீட்டுக்கு போமா வரமாட்டான். டே மினி சைலண்ட்டாக இருக்கா. நீ வீட்டுக்கு போமா வரமாட்டான், தொக்க மாட்டிக்கிட்டான் சொன்னிட்ருக்கான். நீ போ, அவன் நாளைக்கு உன்னை பார்க்க வருவான். அங்கிள் அது ஃபோனை வைக்கிறியாமா? ஓகே அப்படி சொல்லிட்டு மினி ஃபோனை வச்சுட்டா. மினிக்கோ ஐயோ அப்படி இருக்குது. அப்படியே டேஸ்ட் ஆகிட்டு பார்த்தா தொக்க மாட்டிக்கிட்டே நான் அப்போ சொல்கிறேன் செத்தம் போல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவனுக்கு. அவன் அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். தர அவ்வளோ பெரிய மனசு ரைட்டிங்களோ லவ் பண்ணுற அளவுக்கு. அப்பா அது யார் இந்த பொண்ணு? மினி. இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு வாயின் யோசிச்சுட்டு, நிஷி உன்னோட ஃப்ரெண்ட் தானே மினி? நிஷி அமைதியாக இருக்கா. நிஷி உன்கிட்ட தான் கேட்குறேன். ஆமாம்மா. அப்போ உங்கள் அண்ணன் லவ் பண்ணுறது உனக்கு தெரியும்? இல்லை எனக்கு தெரியும் அது எப்படி சொல்லிட்டு நிஷி சொல்கிறா. பொய் சொல்லாது. ஃப்ரெண்டு லவ் பண்ணால் எந்த ஃப்ரெண்டாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ பொய் சொல்லாது. இல்லைம்மா எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு நிஷி அமைதியாயிட்டா. இப்போ எதுக்கு அவளை மிரட்டுறோம், பையனை மிரட்டு அப்படி சொல்லிட்டு வி சொல்கிறான். சரி அப்படி சொல்லிட்டு வாங்கினதுக்கப்புறம் அமைதி ஆகிட்டா. என்ன பண்ணிகிட்ருக்க? அப்பா அது காலேஜ் படிக்கிற வயசில் காலேஜை படிக்காமல் இது என்ன வேலை? அப்பா எனக்கு மினியை பிடிச்சிருக்குப்பா. நான் பிடிச்சிருக்கிறதுக்கு ஒன்றும் சொல்லலட்டே. பட் அவள் இத்தனை படிக்கிறா ஞாபகம் இருக்குல்ல? 10th இந்த வயசில் அந்த பொண்ணோட மனசை அலைப்பாய விட்டால் எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்? அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். இப்போதைக்கு நீ கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. அந்த பொண்ணு பாட்டுக்கு அந்த பொண்ணோட ஸ்டடீஸ் பார்க்கட்டும், நீ உன் வேலையை பாரு சரியா? லவ்வை பிரேக்கப் பண்ணு நான் சொல்லலை, எனக்கு ஓகே தான். ஏன்னா உன் லைஃப் பார்ட்னரை நீ சூஸ் பண்ணுறதுல எனக்கு ஒரு அப்ஜெக்ஷன் இல்லை. வைன் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு வைன்னு சொல்லிட்டா. நிஷிக்கு என்ன சப்புன்னு முடிச்சிட்டாங்க அப்படி இருக்குது. சரியா உன் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுற முடிவு உன்கிட்ட இருக்குது. பட் அந்த பொண்ணு 12th ஆச்சும் முடிக்கட்டும். அப்போ தான் அந்த பொண்ணுக்கு தன்னோட லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு நாலேஜ் வரும். அது வரைக்கும் 2 பேரும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நீ அவள் ஸ்டடீஸ்க்கு ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணு, அதுக்கப்புறம் லவ் பண்ணிக்கலாம். ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவள் நல்ல ஸ்கோர் எடுக்கிறாளான்னு பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பையனாக பெருமைப்பட்டுக்கோ. அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறது, இந்த லவ் பற்றி யோசிக்கிறது, டேட் பற்றி யோசிக்கிறதுலாம் யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் மிட் நைட்டில் போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணு. காலை உடச்சிருவேன் இந்த மாதிரி டைமில் போனேன்னா. சரிப்பா அப்படி சொல்லிட்டு சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கான். வயசில் நான் இதெல்லாம் பண்ணேன்னா ஒத்துக்கிறேன், இதெல்லாம் பண்ணேன் அதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரிஞ்சனால தான் இப்போ சொல்கிறேன். ஸோ அட்வைஸை கேட்டு பழகு. சரிப்பா அப்படி சொல்லிட்டு டேவ் அமைதியாக இருக்கான். சாப்பிட்லாமா அப்படி சொல்லிட்டு ஒயின் சைலண்ட்டாக கேட்குறான். இப்போ நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன் என்ன சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வி ஒயினை பார்க்கலாம். இங்கே வா அப்படி சொல்லிட்டு அவன் வேகமாக வியை கிச்சன் கூப்பிட்டு போய் இதுக்கு அவனை அப்படி மிரட்டுற? இப்படிலாம் மிரட்டி வைக்கணும். எங்கள் அப்பா மிரட்டாதனால தான் காலேஜ் படிக்கிறப்ப உங்கள் வயிற்றுல புள்ள இருந்துச்சு, அதனால தான் சொல்கிறேன். ரொம்ப உஷாராக இருக்கீங்களோ? உஷாராக தாண்டி இருக்கேன். இல்லாட்டி அவளும் இந்த மாதிரி பிள்ளையை கொடுத்தேன் கல்யாணம் பண்ணி வைப்பான்னு சொல்லிட்டு வந்தா நான் பட்ட கஷ்டம் மேம்பட வேணான்னு நினைக்கிறேன். அப்படி என்ன கஷ்டப்பட்டேன் அப்படி சொல்லிட்டு ஒயின் பார்க்குறா. அதாவது உன்னை கல்யாணம் பண்ணதை நான் சொல்லலை அப்படி சொல்லிட்டு ஒயினை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு கேட்டப்ப எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சோ, அதே சேம் டைம் உன்னை எப்படி பார்த்துக்க போகிறேன்னு நினச்சி அவ்வளோ பயமாக இருந்துச்சு. எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒவ்வொரு நாளும் உனக்கு சாப்பாடு கொடுக்குறதே கஷ்டம். இதில் டெலிவரிக்கு இவ்வளோ செலவாகுன்னு சொன்னது, ஸ்கேன் எடுக்க செலவு நினச்சி அவ்வளோ கஷ்டப்பட்டேன். காசு சேர்க்க முடியல. அந்த கஷ்டம் உனக்கு வேணான்னு சொல்லி தான் சொல்கிறேன். படித்த ஒரு நல்ல நிலைமைக்கு போட்டோம், அது வரைக்கும் சைலண்ட்டாக இருக்கட்டும். மிரட்டினா கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பான். நல்ல நிலைமைக்கு போனதுக்கப்புறம் நம்மளே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அதுக்கு தான் லைட்டாக சொல்லி வச்சுக்கிறேன். ஓகே அது கொஞ்சம் பாசமாக சொல்லலாம். பயந்துட்டான் அவனா.
பயந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீ லைட்டாக சிரிக்கிறான். சரி சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. நிஷி வந்து சைலண்ட்டாக அவங்க அம்மா பார்க்குறா. என்ன நிஷி குறுன்னு பார்க்குறா. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிஷி சாப்பிட்றா. நீ எதுவும் லவ் பண்ணல? இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிஷி டக்குன்னு சொல்லிட்டா. லவ் கிவ் பண்ண காலை உடச்சிருவேன். என்ன இப்படி என் பொண்ணை பார்த்து சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து கேட்குறான். என்ன பையனை மட்டும் மிரட்டினில, பொண்ணையும் மிரட்டி வச்சுக்கோ. பையன் கூட பரவாயில்ல, காலேஜ் போயிட்டான், 10th தான். ஃபர்ஸ்ட்டு ஸ்டடீஸை பாரு. உங்கள் அண்ணனுக்கு சொன்ன அதே விஷயந்தான். காலேஜ் நீ வந்து படிக்கிறப்ப தான் உன்னோட லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணு. அதுவும் நாங்கள் ஓகேன்னு சொன்னால் தான் சூஸ் பண்ணும். இன்ட்ரெஸ்ட் பண்ணக்கூடாது சரியா? அதுக்கப்புறம் நிஷியும் ஓகேன்னு சொல்லியிருப்பா. இப்போ வந்து 3 பேர் மாடியில் நின்றுட்டுருக்காங்க. அதாவது வி, ஜேகே, ஒயின் 3 பேரும் மாடியில் நின்றுட்டுருக்காங்க. ஜேகே இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டே இருக்கான். இப்போ இதுக்கு இங்கே 2 பேர்த்தையும் இப்படி குறுன்னு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறான். அவ்வளோ பெரிய மனுஷங்களாயிட்டிங்களாடா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பார்க்குறாங்க. உங்கள் பசங்க லவ் பண்ணுறதை பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? அந்தளவுக்கு பெரிய பையன் ஆகிட்டியான்னு சொல்லி கேட்குறேன் அப்படின்னா வீ பார்த்துட்டு நான் 2 பிள்ளைக்கு அப்பாடா. 2 பிள்ளைக்கு அப்பா தான். பட் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலடா. உங்கள் 2 பேர்த்துக்கிட்ட இது இப்படி ஒரு ஸ்பீச்சு அப்படியே 2 பேர் லைட்டாக சிரிக்கிறாங்க. நீங்கள் பண்ணையெல்லாம் சேட்டையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் தடுக்கிறீங்க. அப்புறம் அவனும் இந்த மாதிரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு அவ்வளோதான் தெரியுமா, எனக்குலாம் ஷாக் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே பேசிகிட்டே ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. நிஷிக்கு வேறு ஜேகிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி தோணிகிட்டே இருக்குது. அவள்கிட்ட ஜேகிட்ட பேசாமல் இருக்கவே முடியல. அவள் வந்து ஜேகிக்கு மெசேஜ் பண்ணுறா எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி. இவன் டக்குன்னு வந்து ரிப்ளை பண்ணுறா. அந்த மாதிரி மாடியில் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கோம், உங்கள் அம்மாவும் அப்பாவும் கூட தான் இருக்காங்க அப்படின்னு. ட்ரிங்க் பண்ணாதுன்னு சொன்னேன்ல அப்படி சொல்லி ஒரு மெசேஜ் போகுது. லைட்டாக தான் அப்படி சொல்லிட்டு அவன் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கான். கரெக்டாக அவன் நோட் பண்ணிட்டேன். ஜங்குக்கண்ணா என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜங்கு வேமா வந்துட்டு ஃபோனை மறைக்கிறான். சிரிச்சுட்டே வாயினை பார்த்துட்டு இப்போ தாண்டி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இப்போ தான் ஒரு மெசேஜாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து சிரிக்கிறான். டே அப்படி சொல்லிட்டு டேவை லைட்டாக ஜேக்கி முறைக்கிறான். ஒயின் இது உனக்கு தெரியுமா அப்படின்னே. என்னது எப்படி சொல்லிட்டு வீயை பார்க்குறான். இப்போ தான் அவன் பொறுமையாக அந்த மெசேஜாக அனுப்பிட்டுருக்கான். இப்போ மெசேஜ் அனுப்ப ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி குழந்தை பற்றி என் ஃப்ரெண்டோட வயசை யோசி. ஐயோ நமக்கு பேத்தி பேரனே பிறந்துரு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சிரிக்கிறான். ஜேகேக்கு என்ன எப்படி அசிங்கப்படுத்துகிறான் அப்படி இருக்குது. போன்ட்டே ஏதாச்சும் இது கேட்டாங்க அவரோட உண்மை தானே. தெரிஞ்சு டேக்கு கல்யாணம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் டே வந்துட்டு அப்பா இது என்னோட பொண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு டே தூக்கிட்டு வருவான். ஜேகே நீ அப்போ தான் இது என்னோட பொண்ணுன்னு தூக்கிட்டு வருவேன். எனக்கு என் ஃப்ரெண்டோட குழந்தைய தூக்குறதா என் பிள்ளையோட குழந்தைய தூக்குறதான்னு தெரியாமல் எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும். எனக்கு எதை கொஞ்சிருந்தே தெரியாது அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வீசிரிக்கிறான். ஜேகேக்கு ஒரு மாதிரி என்ன இவன் இவ்வளோ அசிங்கப்படுத்துறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2 பேரும் வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்காங்களா, ஒருத்தர் அப்படி கலாச்சி சிரிச்சிட்ருக்காங்க. நானாச்சும் பரவாயில்ல அப்போ கொண்டு வருவேன், நீ கூட்டு வரலையாக்கும். அப்பா நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்பா, இந்த பொண்ணு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்பா, பட் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் அப்படி சொல்லி நீ கூட்டு போலியாக்க அப்படின்னா இந்த அப்படி சொல்லிட்டு 2 பேரும் இதெல்லாம் மாற்றுக்கிட்டு வச்சு கலாய்ச்சிட்ருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது, எல்லாம் அப்படியே மட்டையாயிடுச்சு. பையன் எந்திரிச்சு பார்க்கலாம் 2 பேரும் அப்படியே மட்டையாக கிடக்குறானுங்க. இவங்களை வேறு எப்படி ரூமில் கொண்டு போய் போடுறதுன்னு சொல்லிட்டு அவள் வந்து பெட்ஷீட்டும் தலைவாணி எடுக்க வரா. நீங்கள் பார்த்துட்டு அம்மா அப்படின்னானு என்னடி எப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு தூங்கலையா? என்னம்மா அப்படின்னானு சரி ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னானு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிஷி வரா. இந்த தலைவாணியும் பொறுமையும் கொண்டு போய் உங்கள் அப்பாவுக்கும் அந்த ஜேகேக்கும் கொடுத்துட்டு வா. சரி அப்படி சொல்லிட்டு அவள் எடுத்துகிட்டு போகிறான். அம்மா அப்படி சொல்லிட்டு வந்து பார்க்குறான். உண்மையிலே லவ் பண்ணல? இல்லைம்மா இந்த இதில் ஸ்டடீஸ் தான் இம்பார்ட்டன்ட். அம்மா இந்த விஷயத்தில் தான் டக்குன்னு மாறிட்டேன் தெரியுமா. 10th நானும் உங்கள் அப்பா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். உனக்கு தான் தெரியுமே காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன்னு. ப்ரெக்னெண்ட்டாக இருந்த வரைக்கும் உங்கள் அப்பா பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோ ஹாப்பி. சேம் டைம் அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டான் எனக்காக. அதெல்லாம் நினைக்கும் போது இப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் அது ஒன்றை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம். அந்த ஏஜில் எனக்கு அது ப்ரெக்னென்சினா என்னென்ன தெரியாது. அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு அவ்வளோ ரணமாக போகும். ஸோ கொஞ்சம் யோசிச்சுட்டு முடிவெடு. உங்கள் அப்பா சாய்ஸ் என்னது எப்போதுமே கரெக்ட் தான். பட் கஷ்டம் அப்படின்னு வருது ரொம்ப கஷ்டம். எதாக இருந்தாலும் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் யோசிச்சுக்கோ சரியா. இப்போதைக்கு எதுவும் வேணாம். ஓகேம்மா அப்படி சொல்லிட்டு அவள் பார்க்குறா. நான் பண்ண தப்பாக நான் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன். நீ என்னடா அம்மா மட்டும் இப்படி பண்ணிச்சு நம்மளை மட்டும் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதுன்னு சொல்லி நினைக்காத. நான் பண்ண தப்ப நீ பண்ணிடாத. அது லைஃப்பில் நமக்கு ரொம்ப கஷ்டத்தை தரும். யாருமே இருக்க மாட்டாங்க நமக்காக. இவ்வளோ பேசுகிறேனே நானே நீ அப்படி பண்ணினா இருப்பியான்னு தெரியாது. எனக்கு அவ்வளோ கோவம் வரும். என் பொண்ணு கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி நான் பார்த்து வளர்த்துட்ருக்கேன். கரெக்டாக இரு, தப்பாக மாறிடாது அப்படி சொல்லிட்டு வாங்கி வந்து ரூம்குள்ளே போயிட்டா. உங்கள் பொண்ணு தான்மா, பட் என்னால் கரெக்டாக இருக்க முடியல அப்படி சொல்லிட்டு நிஷி வந்து அந்த போர்வையின் தலைவாணி எடுத்துகிட்டு போகிறா. பார்த்தா 2 மாட்டையில் நல்லா படுத்துருக்கு. அவள் போய் ஃபஸ்ட்டு வந்து வீக்கு ஒரு தலைவாணியை வச்சுட்டு அப்புறம் அவனுக்கு பெட்ஷீட் படுத்துடுறா. குட் நைட் நிஷி. குட் நைட்ப்பா. அப்பா கீழே வந்து படுக்கலாம்ல? வேணாம் இதுவே நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு வீ வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டா. அவள் போய் ஜேகேக்கு பில்லும் வச்சுட்டு ஜேகேக்கு போர்வை பற்றிடுறா. என்ன பண்ணுற? போர்வையின் தலைவாணி கொடுக்க வந்து ஓகே போய் தூங்கு.
சீக்கிரம் வந்துட்டு பேசணும். நிஷி போய் தூங்கு, உங்கள் அப்பா பக்கத்தில் தான் படுத்திருக்கான். சேக்கி அப்பா ட்ரிங்க் பண்ணிட்டு தூங்குறனால எந்திரிக்க மாட்டார், நம்மக்கிட்ட பேசணும். நிஷி செட் ஆகாது போ, சீக்கிரம் வந்துட்டு பேசணும். சரி இரு அப்படி சொல்லிட்டு சேக்கி வந்து பார்க்குறான். நாங்கள் போகிறோம் அப்படி சொல்லிட்டு நிஷி வந்து இந்த மாடிலே ஒரு இடம் மறைவாக இருக்கும், அங்கே போய் உட்காந்துருக்கா. ஜேக்கு அதுக்கப்புறம் வரான். அவன் அந்த போர்வையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஜேக்கு வந்து போய் அந்த போர்வைக்குள்ளே போய் இப்படி பொத்துற மாதிரி உட்காரான். நிஷி போய் அவன் லேப்பில் உட்காந்துருக்கா. 2 பேரும் அந்த போர்வை பொத்திக்கிறாங்க. என்னாச்சு, எதுக்கு இப்போ பேசணுன்னு? எனக்கு வந்துட்டு பேசாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படி? தேக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தால் அவன் அப்படியே கழுகு மாதிரி பார்க்குறான். உன்னை பார்க்க கூட விட மாட்டேங்கிறான் தெரியுமா? உன்னை பார்த்தா கூட மறைக்கிறான். எனக்கு ஏதோ நீ பக்கத்தில் இருந்து ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போல்லாம் இல்லை, நார்மலாக தான் எல்லாம் இருக்குது. நீ தான் அப்படி நினச்சிட்ருக்க. உங்கள் அப்பா சொன்னது கரெக்ட் இல்லை? என்ன கரெக்டு? ஸ்டடீஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டடீஸ் பாரு, காலேஜுக்கு அப்புறம் இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே. அம்மா இப்போ தான் பேசினாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வாயின் சொன்னதெல்லாம் சொல்கிறீங்க. என் கண்ணு முன்னாடி அவங்க எல்லோரும் கூட என்னோடய ஏஜில் இருந்தாங்க, அதாவது சின்ன பிள்ளையாட்டம். இப்போ எல்லாருமே வளர்ந்து அவங்கவுங்க பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் பாரு ஒய்ஃபாக போகிறவருக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீ அட்வைஸ் பண்ணாத, நார்மலாக பேசு போதும் அப்படின்னு. ஜேக்கி லைட்டாக சிரிச்சிட்டு, சாப்பிட்டியா? உன் கண்ணு முன்னாடி தானே சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டியா? எல்லாம் ஏன்டி இப்படி பண்ணுற, நல்லா சாப்பிட மாட்டியா? சாப்பிடவே பிடிக்கல, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆப்போசிட்டில் உட்காந்து நீ பார்த்துட்டே இருந்தான். நம்ம 2 பேரும் சும்மாவாச்சும் ஐ கான்டாக்ட் வச்சிரோமான்னு. நீ ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு என்னை பார்க்க மாட்டேங்கிற, பட் அவன் என்னவே பார்த்தான். என்னால் சாப்பிட்றப்ப கூட நிமிர்ந்து பார்க்க முடியல. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சா, தானே சரியாகவே சாப்பிட எடுத்துகிட்டு வரவா சாப்பிடு. வேணாம், என்னை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு உட்காரு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு ஜேக்கியும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரத்தில் நிஷி அப்படியே தூங்கிட்டா. நிஷியை வந்துட்டு ஜேக்கி தூக்கிட்டு வெளியே வரான். பார்த்தா வந்து எந்திரிச்சு உட்காந்துருக்கான். தூங்கலையாடா? தூங்குறது இருக்கட்டும், நிஷி எங்கேன்னு தூக்கிட்டு வர? அங்கிட்ட உட்காந்துருந்தா அப்படியே தூங்கிட்ட போலதான், சேர்ந்து தூக்கிட்டு போயிடுறேன். ஜேக்கி நான் எல்லாமே பார்த்தேன். ஜேக்கி அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறான். என்ன பண்ணுற ஜேக்கி நீ? ஜேக்கிட்டேருந்து பேச்சே வரல. வேமாவே வந்துட்டு நிஷியை வாங்கிட்டு நீங்கே வெயிட் பண்ண வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் போய் நிஷியை ரூமில் படுக்க வச்சுட்டு அந்த பெட்ஷீட்டை நிஷி மேலே போற்றி விட்டு ஜேக்கே வந்துட்டு பார்த்துட்டே இருக்கான். மேலே வந்துட்டு என்னடா பண்ணிகிட்ருக்க? அது எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில அப்படி சொல்லிட்டு சைலண்ட்டாக அப்படியே ஜேக்கே தலையை குனிஞ்சிட்டான். என்னடா ஏன் பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்கியா? அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். ஜேக்கே உன்கிட்ட தான் கேட்குற அப்படி சொல்லிட்டு ஜேக்கியோட ஷர்ட்டை பிடிச்சிட்டான். ஜேக்கே உனக்கு சத்தியமாக தோணலையாடா உன்னை விட சின்ன பொண்ணுன்னு? அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். அந்த சொன்னேன்லடா என்னை விட சின்ன பொண்ணுன்னு சொல்லி ஏன் பொண்ணுன்னு சொன்னியா அப்படி சொல்லிட்டு வந்து அவனோட காலரை பிடிக்கிறான். சாரி அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். அவன் வீக்கு என்ன பேசுறதுன்னே தெரில. ஜிக்கி அவனை பார்த்துட்டு மன்னிச்சிருடா, ஏன் அவளை பிடிச்சதுன்னு தெரில, பட் எனக்கு அவ்வளோதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்னால் அவளை விட முடியும்னு தோணலை. உனக்காக யோசிக்கும் போது அவளை விட்டுணும்னு தோணுது, பட் அவளை சைட்லேருந்து யோசிச்சு எனக்கு அவளை விடணும்னு தோணலை. என் மேலே அவ்வளோ லவ் கொடுக்குறாடா. என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் போனதுக்கப்புறம் இவள் தான் என் லைஃப்பில் வந்தா. என் மேலே அவ்வளோ லவ் கொடுக்குறா. எனக்கு ரிட்டன் அவளையே பார்க்குற மாதிரி இருக்குடா. அவள் இறந்ததுக்கப்புறம் தானே கரெக்டாக என் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா. எனக்கு இதை அவ்வளோ ரிட்டன் பிறந்துட்ட மாதிரி இருக்குது. அவள் எனக்காகவே பிறந்து வந்த மாதிரி இருக்குடா. எனக்கு அதனால தான் ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ண தோணவே இல்லை. நான் அப்பயும் வேணாம் தான் சொன்னேன், பட் என்னால் அதுக்கப்புறம் நிஷியை வெறுக்கவே முடியலடா. எனக்கு நிஷினா ரொம்ப பிடிக்கும். பிரிச்சிடாத அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படியே முட்டி போடுறான். வந்துட்டு ஜேகே பார்த்துட்டு ஜேகே அப்படிங்கிறான். ஜேகே அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸாக இருக்குது. ப்ளீஸ்டா பிரிச்சிடாதடா, எனக்கு அவள் வேணும்டா அப்படிங்கிறான். அப்படியே ஜேகே கண்ணெலாம் தண்ணி வருது. வேகமாக அவனை ஹக் பண்ணிட்டு டே ஏன்டா அழுற? பிரிச்சிடாதடா. நான் போய் உன் காதில் பிரிப்பேனாடா? என்னடா அழுற? உன் பொண்ணு பார்த்து பிரிச்சிடாதடா. எனக்கு ப்ளீஸ்டா அவளை திருப்பி கொடுத்துடா, அப்படியே என்கிட்ட கொடுத்துடுடா ப்ளீஸ்டா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுறான். என் பொண்ணு உனக்கு தான் அல்லாத ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு சமாதானம் பண்ணிட்டு இப்போ 2 பேரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. 2 பேர் கையிலுமே ட்ரிங்க்ஸ் இருக்குது. ஜேகே சைலண்ட்டாக இருக்கான். ஏன் சைலண்ட்டாக இருக்க? ஆனால் என் ஃப்ரெண்ட் ரொம்ப நாள் கழிச்சு அழுது பார்க்குறேன். லாஸ்ட்டாக அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் எழுந்தப்போ அழுதது. அதுக்கப்புறம் அழவே இல்லை, அழுறதே மறந்துட்டான். இப்போ அழுறான் என்கிட்ட பொண்ணு கேட்டு. லைட்டாக ஜேகே சிரிக்கிறான். நிஷியை நல்லா பார்த்துக்கோ, எனக்கு நிஷியை பார்த்துக்கிற நல்ல பையன் கிடைச்சா போதும். உனக்கு என்ன மாப்பிள்ளையை ஏற்றுக்க அக்செப்ட் பண்ணிக்கிறியான்னு நீ ஏன் வளர்ற? ரொம்ப பதட்டமாக இருக்குது. நீ வேறு இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு இன்னும் பதட்டமாக இருக்குது. இதை பேசி பெருசாக்கணும்னு எனக்கு தோணலை. அப்படியே சைலண்ட்டாக ஜேகேவியை பார்க்குறான். நான் அன்றைக்கி ஒரு நாளே பார்த்தேன், நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் அப்படி பார்த்ததுலேயே எனக்கு தெரிஞ்சுது. ஏதோ ஓடுற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் தெரியுமா.
ஏன்னா உன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் அது தேடினா கூட நிஷி கிடைக்க மாட்டான். நிஷியை நல்லா பார்த்துக்கோ, எனக்கு அது போதும். பார்த்துட்டு உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசு இருக்கவனே யாரும் கிடைக்க மாட்டான். நான் ஃப்ரெண்டு, உன் ஏஜ் ஆகுது எனக்கு, பட் உன் பொண்ணு தரேன்னு சொல்கிறீல்ல, அந்த விஷயத்துலேயே தெரிய வேணாம். அவள் ரொம்ப தங்கமானவடா, நீ அவனை விட ரொம்ப தங்கமானவன். வேறு எந்த பையனை தேடினாலும் நிஷிக்கு அப்படி ஒருத்தங்க கிடைக்க மாட்டாங்கிறப்ப எனக்கு ஓகே தான். பட் எந்த எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்னு தெரில. ஏன்னா அவள் நீ சின்ன பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு நான் அப்படியே சொன்னதுக்கே, சின்ன பொண்ணா சீக்கானாக்கு இப்படி சின்ன பொண்ணு அதெல்லாம் செட் ஆகாதில்ல அப்படி சொல்லி கேட்டுட்டு இருந்தா. அவள் தான் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்னு தெரில. பெத்தவடா ஏதாச்சும் யோசிப்பா. ஆமாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சைலண்ட்டாக ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகி ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டான். ஜேகி வியை பார்த்துட்டு, தேங்க்ஸ்டா, எக்ஸ்பெக்டே பண்ணல தெரியுமா உங்ககிட்டேருந்து ஓகேன்னு பதில் வரும். நானும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நீ எனக்கு மாப்பிள்ளையாக வருவேன்னு. ஓகே தான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். ஜேகே பார்த்துட்டு, நாடா அழிச்சிட்டே ஓகே சொல்கிறேன். ஓகே தான் மச்சான், விஷயம் நல்லா பார்த்துக்கோ, பட் நான் பண்ண தப்பை பண்ணாத, காலேஜ் முடிக்கட்டும், எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னும் உனக்கு இன்னும் கொஞ்சம் ஏஜ் சேர்த்தாகும், பரவாயில்ல நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்பே பண்ணி வைக்கிறேன். அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறான். உனக்கு ஏஜ் ஆகுதில்ல, அந்த ஒரு சர்ப்ரைஸனுக்காக என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே மட்டையாயிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நல்லா உட்காந்து பையன் சமைச்சு வச்சுட்டு பார்க்குறேன். 2 எந்திரிச்சா வரல, மணி 9 ஆயிடுச்சு. மொட்டை வெயில் நல்லா பல்ல காட்டிக்கிட்டு அடிச்சிட்ருக்கு. அவங்க அம்மா பார்த்துட்டு, பசிக்குதுமா, வாடி சாப்பிட்டு கிளம்புடி அப்படின்னு. அப்பா எங்கே கொண்டு போய் விட சொல்லு, இன்னைக்கு ஒரு நாள் டே கூட போ, உங்கள் அப்பா இன்னும் எந்திரிச்சே வரல, ட்ரிங்க் பண்ணலேருந்து இன்னுமா அப்பா எந்திரிச்சு வரல, இந்த வெயிலில் கூட எந்திரிச்சு வரல, ஆனால் எந்திரிச்சு வரலடி அப்படி சொல்லிட்டு நிஷா உட்காந்து ஒயின் சாப்பாடு போட்டு டே கூட அனுப்பி வச்சிருப்பேன். இப்போ அவங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. ஒயின் பார்க்கல 2 பேரும் நல்லா ட்ரிங்க் பண்ணதில் நல்லா போதையில் கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நிழல் கல்லில் தான் படுத்து தூங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வெயில் அடிக்கிறதுலாம் தெரியவே இல்லை. 2 நல்லா கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்க ஒயனுக்கு. ஐயோ அப்படி இருக்கா, அவள் இறங்கி போயிட்டா. 2 பேரும் 12 மணிக்கு தான் எந்திரிச்சு வந்துருப்பானுங்க. அது உச்சி வெயிலில் எந்திரிச்சு வரானுங்க. நல்லா ஏசி காற்று சில்லுன்னு நடிச்சதோ, செம்ம தூக்கமாக அப்படி சொல்லிட்டு கேட்குறா. 2 பேரும் ஒயனை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு, சாரி கொஞ்சம் செம்ம தூக்கம் தான் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போய் ஒருத்தராக ஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க. ஒயன் பார்த்துட்டு, ஆஃபீஸ் போகிற ஐடியா இருக்கா இல்லையா ஒயன் அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். ஆஃபீஸ் என்ன மட்டும் போக சொல்லாது ப்ளீஸ் டி, நீ போ, நீ தங்கல அப்படின்னு. ஏன் எப்படி பண்ணுற, ப்ளீஸ் அப்படின்னு. சரி போய் தொலைற அப்படி சொல்லிட்டு ஒயன் வந்து கிளம்பி போயிருப்பேன். இவங்க 2 பேர் தானே உட்காந்துருக்காங்க. வந்து ஜேகே பார்த்துட்டு சைலண்ட்டாக பார்க்குற அப்படின்றானே. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜேகே சைலண்ட்டாக இருக்கான். எனக்கு எதுவும் மறக்கலடா, எதுவும் மறக்க வாய்ப்பில்லைன்னு எனக்கும் தெரியும். எப்படி இருக்கு உன் காலையில் ரியாக்ஷன், என்ன பண்ண சொல்கிற? எனக்கு இப்போ ஒயனை பார்க்கும்போது ஒயன்கிட்ட நம்ம ஏதோ மறைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உன் மூஞ்சை பார்த்தே தெரிஞ்சுதா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்கிறான். அவளோட பிள்ளையை தான்டா லவ் பண்ணுறேன். உன் பிள்ளையும் தானடா, என் பிள்ளையும் தான். ஆனால் நான் இது வரைக்கும் ஒயன்ட்டு ஒன்றுமே மறைச்சதில்லை. எனக்கு ஏதோ பெரிய விஷயத்த மறைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஐயோ ஒயன் ரியாக்ஷன் நினைக்கும் போது எனக்கு தாண்டா பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து புலம்பிகிட்டு இருக்கான். எனக்கு அதுக்கு மேலே இருக்குது அப்படி சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே வந்து பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு, டே இங்கே பாரு, நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படிங்கிறத நிஷிட்ட சொல்லாத. ஏண்டா அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்க்குறான். இப்போதைக்கு சொல்லாத, நீ காலேஜ் படிக்கிறப்ப நீ வந்து என்கிட்ட பொண்ணு கேட்குற மாதிரி கேளு. எனக்கு ஒரு சண்டையை போட்டு சமாதானம் பண்ணிக்கலாம். ஏன்டா இப்படி ஒரு பிளான் பண்ணுற? நிஷி பயந்துருவா. பயப்படட்டும், அப்பாவுக்கு தெரியாமல் அப்போட ஃப்ரெண்டே லவ் பண்ணுறாளா இருக்க அவளுக்கு அப்படின்னு தானா அப்படின்னு. அதாவது அப்படி இருக்குல்ல இருக்குது, ஆனால் லைட்டாக மிரட்டுட்டு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இத்தனை நாளாக சீக்ரெட்டாக லவ் பண்ணிகிட்ருக்கு. ஃபர்ஸ்ட் யார் ப்ரப்போஸ் பண்ணான்? சொல்ல முடியாது. சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு கதை கேட்குறான். நான் பொண்ணை லவ் பண்ணுறடா, என்னடா என்கிட்டயே கதை கேட்குறேன், உனக்கு வைக்கமாவே இல்லை. கதை சொல்கிறேன் அப்படின்னு. நிஷிதானோடா அந்த வயசுக்கு வந்தப்போ ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு நான் மாலை போட்டுவிட்டேன்ல. ஆமாம், அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் அப்படி க்ளோஸில் பார்த்தப்ப அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். ஃபர்ஸ்ட்டு தப்பே நான் தான் பண்ணியிருக்கேன் என்னது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அன்றைக்கி மாலையை அப்பா பொண்ணுன்னு சொல்லி நானே போட்டுக்கணும்டா, உன்ட்டு கொடுத்தேன்ல, அதான் நான் பண்ண முதல் தப்பு. லைட்டாக முறைச்சிட்டே வந்துட்டு ஜேகே பார்க்குறான். ஜேகே பயங்கரமாக முறைச்சிட்ருக்கான். சாவடிச்சிருவேன் ஏதாவது சொல்லி நான் கம்முனுக்கு அதே மட்டும் கேளு சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜேகே கதை சொல்லிகிட்டு இருக்கான். வந்து கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் அவளாக வந்து ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் ப்ரப்போஸ் பண்ணான். நான் நீ சின்ன பிள்ளைலாம் செட்டே ஆகாதுன்னு சொன்னேன். இல்லை எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்குண்ணா. இப்போ அது ஜஸ்ட்டு இன்ஃபேக்சுவேஷன், இந்த ஏஜில் அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் வேறு பையனை பார்த்தா மாறிடுன்னு சொன்னேன். மாறாதுன்னு பின்னாடியே வந்தா. அப்புறம் திருப்பி லவ் சொன்னான். எனக்கும் லைட்டாக அவளை பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் ஓகே சொல்லிட்டேன்னா அப்புறம் அப்படியே ட்ராக் ஓடிட்டுருக்கு. எனக்கு ஒரு டவுட்டு, என்ன அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்க்குறான். ட்ராக்கில் இன்னும் அது ஓடலில்ல. அப்போ மாதிரி பேசுகிறா. சொல்லுடா இன்னும் ட்ராக்ல அது இல்லைடா அப்படின்னு. சத்தியமா? ஏன்னா நீ வேற ஒரு காஜுக்கு முன்னாடி லைட்டாக ஜேகே முறைக்கிறான். பார்த்துட்டு
நிஜமா நீ ஒரு காஜி கம்னாட்டி தான், அது எனக்கே தெரியும். வந்து முறைச்சிட்டே வீய போட்டு மொத்தன்னு மாட்டிட்டு இருக்கான். யாரா காஜி கம்னாட்டி, யாரா காஜி கம்னாட்டி, நீ தான்டா அதனால தான்டா உனக்கு 2 பிள்ளை, இல்லைன்னா இப்போ புள்ள பிறந்திருக்குமா, அது உன்னால தான்டா வயன் ஸ்கூல் படிக்கிறப்ப ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து மாற்றுக்கிட்டு கலாய்ச்சி அடிச்சிட்டு இருக்கானுங்க. 2 பேரும் சிரிச்சுட்டே வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் அப்படியே படுத்துட்டு வயசரிச்சு போல மூச்சை வந்து ஏண்டா வயசாயிடுச்சுங்கிற இதுக்கு எப்போ நீ என் பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்துக்கு போகிற, ஏய் அதெல்லாம் நீ கேட்குத, அதெல்லாம் ஐயா கில்லிடா அப்படின்னு தெரியும் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் திருப்பி அதை நினச்சி சிரிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த எபிசோடு இதோட முடியுது. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோடு இஸ் ஃபைனல் எபிசோட். எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி சண்டையெல்லாம் கட்டுவானே. நோ, நம்ம ஃப்ரெண்டோட டிசிஷன் எப்போயுமே நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது நமக்கு ஓகே தான். வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாக வந்துட்டு யோசிக்கிறப்ப ஜேகேக்கு அது ஓகே தான். சேம் டைம் வந்துட்டு அவன் பொண்ணுக்காக யோசிக்கும் போது ஜேகே மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டான். ஸோ 2 சைடுமே அவனுக்கு எல்லா சைடுமே அது ஓகேவாக இருக்கிறனால தான் ஓகே சொல்லிக்கான். ஸோ இதை யாரும் வந்துட்டு என்ன இப்படி டக்குன்னு ஓகே சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்கள். சேனலில் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பண்ணுங்கள். இன்ஸ்டாடியோ ஃபாலோ பண்ணலாலும் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி செகண்ட் சேனலில் வந்து மாஃபியா BL1 ஷார்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது ரியலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதை பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை, ஐ லவ் யூ.